வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய செய்திகளின் தொகுப்பு நிகழ்ச்சியோடு. நாட்டில் இன்றைய தினம் இடம்பெற்ற செய்திகளை தொகுத்து வழங்க உள்ளேன். அந்த வகையில் முதலாவது செய்தியாக 13வது திருத்தச் சட்டத்தையும் தாண்டிய அதிகார பகிர்வையே நாம் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழர்தம் அபிலாசைகளின் சர்வதேச நாடுகளின் கரிசனை தொடர்பாக சாணக்கியர்களின் கருத்து பகிர்வு என்ற தலைப்பில் சுன்னாகத்தில் நடைபெற்ற நிகழ்விலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தனியார் விருந்தினர் விடுதியொன்றில் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன், 2022ஆம் ஆண்டு தமிழ் மக்களை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கலாம். தேர்தலில் படித்த ஆற்றலுள்ள இளைஞர்களுக்கு முன்னுரிமை என்று நாங்கள் தீர்மானித்தோம். ஆனால் அது வேட்புமனுவில் காணப்படவில்லை. சாணக்கியன் போன்ற 500 இளைஞர்களை நாங்கள் களமிறக்கி இருந்தால் நாட்டையே தலைகீழாக மாற்றியிருப்போம். மாறுகின்ற உலகத்திலேயே நாங்கள் நிறைய மாற்றங்களை உள்வாங்க வேண்டும். சமஷ்டி என்ற சொல் அன்றும் இருந்தது, இன்றும் இருக்கின்றது. ஆனால் சமஷ்டிக்கான விளக்கம் தற்போது மாறிவிட்டது. பிரித்தானியாவில் அன்றிருந்ததை போன்று இலங்கையிலும் ஜாப்பை அறிமுகப்படுத்தினீர்கள். இன்று உங்கள் நாடு எங்கேயோ சென்று விட்டது. எமது நாடே பின்னோக்கி சென்று விட்டது என இரா சம்பந்தன் பிரித்தானிய தூதுவரை சந்தித்த போது கூறியிருந்தார். இரா சம்பந்தன் அன்றைய சிந்தனையோடு இருக்கவில்லை. புதியதையும் உள்வாங்குகிறார். அதனாலேயே இன்றும் அவர் எமக்கு தலைவராக இருக்கின்றார். 13க்கு அப்பால் நாங்கள் செல்வதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது 13ஐ அமுல்படுத்த ஒன்று கூடுகிறோம் என்று சில கட்சிகள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்போதைய ஜனாதிபதியும் இன்றைய பிரதமருமான மஹிந்த ராஜபக்ச 13க்கு அப்பால் சென்று அர்த்தமுள்ள தீர்வை தருவோம் என்கிறார். ஆனால் சில தமிழ் கட்சி தலைவர்களோ 13ஆம் திருத்தத்தை அமுல்படுத்த கோருகின்றனர். 13ஆம் திருத்தம் அடிப்படையிலேயே பழுதுபட்டது, அதனை திருத்த முடியாது என இந்த நாட்டின் வெளிவிகார அமைச்சர் GL பீரிஸ் கூறுகின்றார். 13ஆம் திருத்தத்தின் சில முக்கியமான நல்ல விடயங்கள் உள்ளன. அவற்றையும் சேர்த்துக்கொண்டு அதையும் தாண்டிய அதிகார பருவை நாம் எதிர்பார்த்து நிற்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான டொலர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை கோருவது தொடர்பாக நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெறுவது தொடர்பாக அரசாங்கத்திற்குள் 2 கருத்துக்கள் நிலவுகின்றன. சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதே டொலர் பற்றாக்குறைக்கு உடனடி தீர்வாக அமைய வேண்டும் என அரசாங்கத்தில் உள்ள சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர். சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வது பல்வேறு நிபந்தனைகளுக்கு அடிப்படையின் நிலைமைகளுக்கு வழிவகுக்கும் என்று இன்னொரு தரப்பினர் கருதுகின்றனர். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைமையில் நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டு இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு சுமார் 1500 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக வீழ்ச்சியடைந்துள்ளதுடன் அதில் 1100 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே டாலர்களாகும் என நிதி ராஜாங்க அமைச்சர் செஹான் சேமசிங்க கடந்த வியாழக்கிழமை நாடாளுமன்றத்தில் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் வெளிநாட்டு நாணய கையிருப்பு மோசமான நிலையை அடைந்துள்ள சூழலில் அரபு நாடுகளின் உதவியை கோருவதற்கு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. தற்போது அரசாங்கத்திடம் 1100 மில்லியன் டாலர்கள் மாத்திரமே கையிருப்பில் உள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் வரும் ஜனவரி 18ஆம் நாள் 500 மில்லியன் டாலர் கடனை மீளச் செலுத்த வேண்டிய நிலையில் அரசாங்கம் உள்ளது. இந்தியா, சீனா போன்ற நாடுகளிடம் இருந்து நாணய பரிமாற்ற கடன்களை பெற்றுக் கொள்வதற்கான பேச்சுகள் நடத்தப்பட்டுள்ள போதும் உடனடியாக அதனை பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையிலேயே அரபு நாடுகளிடம் நாணய பரிமாற்ற கடன் வசதியை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. அண்மையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இஸ்லாமிய நாடுகளின் தூதுவர்களுடன் தனியான சந்திப்பு ஒன்றையும் நடத்தியிருந்தார். இந்நிலையில் மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் கட்டார், அபுதாபி, சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு சென்று நாணய பரிமாற்ற வசதிகள் பெறுவது குறித்து பேச்சு நடத்த உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் வெளிநாட்டு நாணய கையிருப்பை அதிகரிப்பதற்காக 1 பில்லியன் அமெரிக்க டாலர் மத்திய வங்கி பரிமாற்ற கடனை பெற்றுக்கொள்வது தொடர்பாக கட்டாருடன் பேச்சு நடத்தப்பட்டு வருவதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெஹான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். குன்னூரில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற உலங்கு வானூர்தி விபத்தில் உயிரிழந்த ஜெனரல் பிபின் ராவத், அவரது மனைவி உள்ளிட்டவர்களின் உடல்கள் நேற்றிரவு புதுடில்லிக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இன்று பிற்பகல் டெல்லியில் உள்ள பிரார் சதுக்கத்தில் இறுதிக்கிரியைகள் இடம்பெறவுள்ளன. இந்நிகழ்வில் இலங்கையின் சார்பில் பாதுகாப்பு அதிகாரிகளின் பிரதானியான இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா கலந்து கொள்ள உள்ளார். பிபின் ராவத்துடன் புதுடில்லியில் தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் ஒன்றாக கற்கனறியை பூர்த்தி செய்த இலங்கையின் முன்னாள் கடற்படை தளபதியும் பாதுகாப்பு அதிகாரிகளின் பிரதானியுமான அட்மிரல் ரவீந்திர விஜய குணவர்த்தனவும் ஜெனரல் சவேந்திர சில்வாவுடன் இறுதிச் சடங்கில் பங்கேற்கிறார். நேபாளம், பூட்டான், பங்களாதேஷ் இராணுவ தளபதியின் தலைமையிலான COVID-19 ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையம் பசுமை விவசாயத்திற்கான தேசிய செயல்பாட்டு மையமாக மாற்றப்பட்டுள்ள போதும் அதன் செயற்பாட்டு ஆணை தொடர்பாக இன்னமும் தெளிவற்ற நிலை காணப்படுகிறது.
கோவிட்-19 ஒழிப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் பணிகள் நிறுத்தப்படுவதாகவும் இனிமேல் குறித்த செயலகம் பசுமை விவசாயத்திற்கான தேசிய செயல்பாட்டு மையமாக செயல்படும் என்றும் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா கடந்த வாரம் தெரிவித்திருந்தார். இந்த மையத்தின் செயற்திட்டங்கள் வரும் வாரங்களில் வகுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. உர விநியோகம் தொடர்பில் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட ஆணையை பின்பற்றுமாறு பணிப்புரை விடுக்கப்பட்டதாகவும் ஜனாதிபதியின் பணிப்புரைகள் தொடர்பில் இந்த செயல் திட்டம் கவனம் செலுத்துவதாகவும் இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் நிலத்த பிரேமரத்ன தெரிவித்துள்ளார். பசுமை விவசாய செயல்பாட்டு நிலையம் எவ்வாறு ஸ்ரீலங்கா இராணுவத்தால் நிர்வகிக்கப்படும் என்பது குறித்த திட்டத்தை எதிர்வரும் வாரத்தில் வெளியிடுவோம் என்று அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதியின் செயலாளர் பி ஜெயசுந்தரவின் உத்தரவின் பேரிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இந்த செயல்பாட்டு மையத்திற்கான தெளிவான ஆணை இன்னமும் வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அத்துடன் கோவிட்-19 ஒழிப்பு பணியிலிருந்து இராணுவம் முற்றாக விலகிக் கொண்டுள்ளதற்கான காரணமும் இன்னும் தெளிவாகவில்லை. வடமாகாண ஆளுநர் ஜீவன் தியாகராஜா தலைமையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை வடமாகாண ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டம் மாகாண பேரவை செயலக மண்டபத்தில் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் காலதாமதம் அடையும் நிலைமையில் இந்த ஏற்பாட்டை ஆளுநர் மேற்கொண்டுள்ளார். இந்த கூட்டத்திற்கு வடமாகாண மக்கள் பிரதிநிதிகள், நிர்வாக அதிகாரிகள் என பலரும் அழைக்கப்பட்டுள்ளதால் பெரும் எதிர்பார்ப்பு நிலவுகின்றது. குறித்த கூட்டம் கடந்த 10ஆம் தேதி இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில் நாடாளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட இறுதி வாக்கெடுப்பு காரணமாக பிற்போடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பண்டிகை காலத்தை முன்னிட்டு சதோச வர்த்தக நிலையங்களில் இன்று முதல் வருட இறுதி வரையில் சில வகையான அரிசிகளை 100 ரூபாவுக்கும் குறைந்த விலையில் கொள்வனவு செய்ய முடியும் என வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இன்று முதல் குறைந்த விலையில் 50 அத்தியாவசிய பொருட்களை சதோசா வர்த்தக நிலையங்களில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடு அரிசி 1 கிலோகிராம் 99 ரூபாய் 50 சதத்திற்கும், சிறந்த சம்பா அரிசி 1 கிலோகிராம் 130 ரூபாய் அளவிலும் சதோசா வர்த்தக விற்பனை நிலையங்களின் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. எந்தவொரு அரிசி வகையையும் சதோசாவில் தலா 5 கிலோகிராம் அளவில் பெற்றுக்கொள்ள முடியும். சீனி 1 கிலோகிராம் 125 ரூபாவுக்கும், பருப்பு 1 கிலோகிராம் 240 ரூபாவுக்கும், நூடில்ஸ் ஒரு பாக்கெட்டு 125 ரூபாவுக்கும், சவர்க்காரம் உள்ளிட்ட 50 பொருட்களை சந்தையில் நிலவும் விலையை விடவும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பொத்துவில் சங்கமன் கண்டியில் இரவோடு இரவாக வைக்கப்பட்ட புத்தர் சிலை நேற்றிரவு இரவோடு இரவாக அவர்களாலேயே அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளது. பொத்துவில் பிரதேச செயலாளரின் நிர்வாக எல்லைக்குட்பட்ட தாண்டியடி சங்கமன் கண்டி படிமலை அடிவாரத்தில் நேற்று காலையில் புத்தர் சிலை வைக்கப்பட்டிருந்ததை மக்கள் அவதானித்தனர். இரவோடு இரவாக இனம் தெரியாத நபர்களால் புத்தர் சிலை வைக்கப்பட்டதை அடுத்து தாண்டியடி மற்றும் சங்கமன் கண்டி கிராம பொதுமக்கள் அணிதிரண்டு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தினர். புத்தர் சிலையை உடனடியாக அங்கிருந்து அகற்றுமாறு கோரி அவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த நிலையில் 2 நாட்களுக்குள் புத்தர் சிலையை அகற்றுவதாக திருக்கோவில் காவல்துறையினர் உறுதியளித்த நிலையில் போராட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டது. இந்நிலையிலேயே நேற்று இரவு குறித்த புத்தர் சிலை அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கை செய்ய முன்பு ஜோசியுங்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டில் ஏற்பட்டுள்ள கடுமையான டாலர் தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காணும் வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை கோருவது தொடர்பாக நாளை நடைபெறவுள்ள அமைச்சரவை கூட்டத்தில் தீர்மானிக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பாக கருத்து தெரிவித்த மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரான அனுரகுமார திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திற்கு செல்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருந்தால் சர்வதேச நாணய நிதியம் நாட்டுக்கு விதிக்கும் நிபந்தனைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். இறக்குமதி கட்டுப்பாடை நீக்கவும், அரசாங்கத்தின் உள்ளுணர்வுகளால் ஏற்படும் இழப்புகளை குறைக்கவும் நடவடிக்கை எடுக்க சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்தை வழிநடத்தும். நாட்டுக்கு நன்மை பயக்கும் நிலைமையை மீளாய்வு செய்த பின்னரே அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்துடன் உடன்படிக்கைக்கு வர வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்காக தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் குழு தமிழகம் பயணமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புலம்பெயர் அமைப்பு ஒன்றின் வழிநடத்தலில் குறித்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் மக்களுக்கு நியாயமான அதிகாரங்களை பகிர்ந்து இனப்பிரச்சினைக்கான நிரந்தர அரசியல் தீர்வினை பெற்றுத் தருவதற்காக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் ஊடாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசாங்கத்திற்கு தொடர்ச்சியான அழுத்தங்களை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கும் முகமாக குறித்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. அத்துடன் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் குழுவினர் தமிழக ஆளும் கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான தொல் திருமாவளவன், வைகோ, பாலசாமி உள்ளிட்டவர்களையும் தமிழர் விவகாரங்களுடன் தொடர்புடைய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உணர்வாளர்களையும் சந்திப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த விஜயத்தின் மூலம் தமிழக அரசியல் தலைமைகளுக்கும் வடகிழக்கு உள்ளிட்ட இலங்கை தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை புதுப்பித்துக் கொள்வதற்கு வழி சமைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.
தற்போதைய நிலையில் இந்த விஜயத்தின் பங்கெடுப்பவர்கள் பற்றிய தகவல் எவையும் வெளிப்படுத்தப்படாத போதும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு, தமிழ் மக்கள் தேசிய கூட்டணி, தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய பிரதான அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கவுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சில சமயங்களில் மனோ கணேசன் தலைமையிலான தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதிநிதிகள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதிநிதிகள், அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் பிரதிநிதிகள் ஆகியோரும் பங்கேற்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இந்த நகர்வில் வகிபாகத்தினை செய்து வரும் புலம்பெயர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் குறித்த சந்திப்புகளில் பங்கேற்பதற்கான சந்தர்ப்பங்கள் உள்ளதாகவும் நம்பகரமான வட்டாரங்கள் கூறுகின்றன. தமிழ் பேசும் கட்சிகளின் முக்கியத்துவம் மிக்க இரண்டாம் கட்ட சந்திப்பு கொழும்பில் இன்று நடைபெற்றுள்ளது. தமிழ் முஸ்லிம் மக்களின் அபிலாசைகளை வென்றெடுப்பதற்காக ஒன்றிணைந்து செயல்படும் நோக்கில் தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகளின் தலைவர்களுக்கிடையிலான குறித்த இரண்டாம் கட்ட சந்திப்பு இன்று கொழும்பில் நடைபெற்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தலைமையில் இன்று காலை 11 மணிக்கு கொழும்பில் டெலோவின் ஒருங்கிணைப்பில் சிறப்புடன் ஆரம்பமாகியது. அத்துடன் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வே எமது உறுதியான நிலைப்பாடு, அதுவே எமது அரசியல் இலக்கு, அதில் ஒருபோதும் விட்டுக் கொடுப்புக்கு இடமில்லை. ஆனால் ஏற்கனவே அரசியலமைப்பில் உள்ள 13A முற்றுமுழுதாக நடைமுறைப்படுத்த அதன் கர்த்தாவான இந்தியாவுடன் கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற கருத்தோடு இக்கூட்டம் நடைபெற்றது. கடந்த நவம்பர் 2ஆம் தேதி திண்ணையில் நடந்த சந்திப்பின் தொடர்ச்சியாக இக்கூட்டம் நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. குறித்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன், இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா, ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவூப் ஹக்கீம், புலட் அமைப்பின் தலைவர் சித்தார்த்தன், டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன், தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியின் தலைவர் விக்னேஸ்வரன் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றனர். இலங்கை தமிழரசு கட்சி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முதலான கட்சிகள் தவிர்ந்த ஏனைய கட்சிகள் அதில் பங்கேற்றிருந்தன. தமிழ் சிங்கள மக்களுக்கிடையில் மொழி ஒரு தடையாக இருந்திருக்காவிட்டால் இந்த நாட்டில் 30 வருடங்கள் யுத்தம் நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என இந்து பௌத்த கலாச்சார பேரவையின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அதுரலிய ரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது மேலும் அவர் தெரிவிக்கையில், இந்து பௌத்த கலாச்சார பேரவை ஊடாக சுமார் 15,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சிங்கள மொழியை கற்று வெளியேறியுள்ளனர். இந்த பணியை தொடர்ந்து நாம் மேற்கொள்வோம். நாட்டில் தற்போது இடம்பெறும் ஆட்சி சரியானதா என்ற கேள்விக்கு மத்தியில் பிரச்சனைகளை கூறுவதிலும் பார்க்க நாட்டில் உள்ள காணிகளை நாட்டு மக்களுக்கு வழங்குவதன் மூலம் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். நாட்டில் முதுகெலும்பான விவசாயத்துறையை ஊக்குவிக்க மக்களுக்கு காணிகளை வழங்க வேண்டும். கேஸ் அடுப்புகள் வெடிக்கிறது, ஏன் ஒவ்வொருவரும் இயற்கை வாயுவை உற்பத்தி செய்ய முடியாது? வீட்டுக்கு ஒரு பசுவை வளர்த்தால் தொழில் முயற்சியை மேம்படுத்துவதோடு இயற்கை வாயுவையும் உற்பத்தி செய்யலாம். ஆகவே நாட்டை வழிநடத்துபவர்களுக்கு இன்னும் 3 வருடங்கள் இருக்கிறது. ஆகையால் மக்கள் சிறந்த முறையில் வாழ்வதற்கு வழி அமைப்பார்கள் என நம்புகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச இன்று நாட்டை கடன் பொறிக்குள் இழுத்துச் சென்றவர் என்றும் அந்த பொறுப்பிலிருந்து அவர் தப்ப முடியாது என்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக அவர் தெரிவிக்கையில், 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக வரவில்லை என்றால் இன்று இந்த நாட்டில் சாதாரண பொருளாதாரத்தை பேண முடிந்திருக்கும். மஹிந்த ராஜபக்ச வாங்கிய கடனை கொண்டு செய்யப்பட்ட திட்டங்கள் பலனளிக்கவில்லை. அவை வருமானம் ஈட்டாத திட்டங்களின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது என ஹேஷா விதானகே குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய மாணிக்கக்கல் ஒன்று இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தேசிய ரத்தின மற்றும் நகை ஆணையத்தினால் 310 கிலோ எடையுள்ள குறித்த மாணிக்கக் கல்லுக்கு ஆசியாவின் ராணி என பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மாணிக்கக்கல் ரத்தினபுரியில் உள்ள தேசிய ரத்தின மற்றும் நகைகள் ஆணையத்தின் ரத்தினவியல் ஆய்வகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு ரத்தினவியல் வல்லுநர்கள் முழு மாணிக்கக்கல் பாறை மாதிரியை குறிக்கும் 5 மாதிரிகளை எடுத்து பல ரத்தினவியல் சோதனைகளை மேற்கொண்டனர். அதன்படி 5 மாதிரிகளும் இயற்கையானவை என பரிசோதனைகள் தெரிய வந்துள்ளது. இந்த மாதிரி ஒரு அரிய மாதிரி மற்றும் ரத்தினவியல் வரலாற்றில் பதியப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் தீபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.